அத்தியாயம் 1. மாதவி அரை மயக்கத்தில் கண் விழித்து படுக்கையில் எழுந்து அமர்ந்தாள். ஏதோ மேகமூட்டத்தில் இருப்பது போல் உணர்ந்தாள். தானாக இல்லாமல் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தாள். அவள் போர்த்தியிருந்த போர்வை அவள் எப்பொழுதும் கிழியும் வரை துவைத்து துவைத்து போர்த்தி கொள்ளும் போர்வை போல் அல்லாது மிகவும் மிருதுவாக அவளை அணைத்திருந்தது. அவள் தலைக்கு மேல் வெளிச்சம் பரப்பிக் கொண்டிருந்த விளக்கு கூட அவளுக்கு பழக்கப்பட்ட அவள் அறையின் உடைந்து போன பல்பிலிருந்து வருவது போல் இல்லாமல் அழகாக மென்மையாக ஒலிக்கற்றையை வீசிக்கொண்டிருந்தது. அவள் உடல் ஏதோ இரண்டாக பிளந்து விட்டது போல் வலித்து கொண்டிருந்தது. வலித்த அவள் மானிக்கட்டுகளை பார்க்கையில் அவை கண்ணிச் சிவந்து போயிருப்பதை கண்டாள். இவை எதுவும் கனவில்லை என்பதை உணர்ந்த நேரம் கூச்சலிட வேண்டும் போல் தோன்றிய உந்துதலை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டு போர்வையை அகற்றினாள். அப்பொழுதுதான் தான் உடலில் பொட்ட துணி இல்லாமல் இருப்பதை உணர்ந்து அதிர்வடைந்தாள். கண்களை தன் மீது ஓடவிட்டுக் கொண்டே ஒரு முடிவுடன் போர்வையை அகற்றி எழுந்தாள் மாதவி. தன் துணிகளை எடுத்து அவசர அவசரமாக அணிந்து கொண்டு அங்கிருந்து வெளியேற எத்தனித்தாள். அந்த நேரம் எதிர்பாரா விதமாக அவள் பெண் கழுத்தில் யாரோ கை வைத்து அவளை பின்னால் இழுக்க, ஐயோ என்னை விட்டுவிடு என்ற அவள் அலறலையும் பொருட்படுத்தாமல் அனாயாசமாக மறுபடியும் அவள் படுக்கை மேல் இழுத்து போடப்பட்டாள். அந்த முரட்டு செயலால் கலங்கி போன அந்த நிமிடத்திலும் தன்னை இழுத்து படுக்கையில் கிடத்தினவனின் விவரிக்க ஒண்ணா அந்த வசீகர முகம் அவளின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. எத்தனை அழகு இவன் என்றே வியந்து போனாள். ஆனால் அந்த அழகையும் தாண்டி அவன் கண்களில் ஒரு திமிர்த்தனம் ஒளிந்திருந்தது. அவன் முகம் பனிக்கட்டியை போல் உறைந்திருந்தது. அவன் நாசியோ அவன் தெளிந்த முகத்தில் தீர்க்கமாக வீற்றிருந்தது. பளிங்கு போல் வெள்ளையாக மின்னிய அவன் சருமம் தன் சருமத்தின் மேல் அவள் வைத்திருந்த நம்பிக்கையை தகர்ப்பது போல் இருந்தது. அவள் பல ஆண்களை ஏற்கனவே சந்தித்திருந்தாலும் அவர்களில் பலரும் வசீகரமாகவே இருந்திருந்தாலும் இவன் மட்டும் ஏனோ அவர்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு விடும் தோற்றத்தில் இருந்தான். இவன்தான் நேற்றிரவு அவளை செத்து போய்விடும் அளவுக்கு துன்புறுத்தியவனா? உன்னை யார் இங்கே அனுப்பியது? நீ எதற்காக எனக்கு போதை மருந்துகளை அளித்தாய்? எத்தனையும் செய்துவிட்டு எந்தவித பாதிப்புக்கும் ஆளாகாமல் இங்கிருந்து தப்பித்து விடலாம் என்று எப்படி நினைக்கிறாய்? கண்களின் கோபத்தின் வெப்பங்கள் பரவ அவனிடமிருந்து வந்த இந்த கேள்விகள் ஏற்கனவே குழம்பியும் கலங்கியும் போயிருந்த அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இப்பொழுது அவன் அவளை படிக்கிறான். இந்த பெண்ணிற்கு வெண்பனி போல் ஒரு நிறம், அழகான சிறிய முகம், ஆனால் உணர்வுகளை கொட்டும் பெரிய கண்கள். வெளிச்சத்தில் திணறும் மானின் கண்களைப் போல் அவள் கண்ணிமைகள் படபடத்தாலும் அவள் கண்களில் ஒரு விட்டுக் கொடுக்காத அஞ்சாத தன்மை இருப்பதை பார்க்கிறான். மாதவி ஒரு சாதாரண, இன்னும் பெரிதாக முன்னுக்கு வராத ஒரு மாடல் அழகி. மாடலிங் உலகில் பெயர் போன சந்திரன் அன்று அங்கு இருப்பதை எப்படியோ கேள்விப்பட்டு அவன் குடிக்கும் நீரில் அவனை நினைவிழக்க செய்யும் போதை மருந்தை கலந்து கொடுத்து தன் காரியம் சாதிப்பதற்காக எடுத்து வந்திருக்கிறாள். ஆனால் தவறுதலாக அந்த மருந்தை சூர்யாவின் நீரில் கலந்து விட்டாள். அவள் முன் இப்பொழுது இருப்பது கண்டிப்பாக அந்த புகழ்பெற்ற மாடல் சந்திரன் இல்லை. அவன் அவள் கையை பற்றி முரட்டுத்தனமாக இழுத்ததில் அவள் தரையில் விழுந்து விடுகிறாள். இருப்பினும் தரையில் ஒரு சுற்றி சுற்றி லாவகமாக எழுந்து நிற்கிறாள். ஏய், நீ என்ன செய்கிறாய்? உனக்கு போதை மருந்தை நான் கொடுத்திருந்தால் இன்னும் நான் ஏன் இங்கேயே இருக்கிறேன்? நீ என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த சூழலில் உன்னை விட அதிகமாக பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பவள் நான் தான். கீழே தள்ளப்பட்டதில் அவள் பின்புறமும் கையும் வலித்து கொண்டிருந்தன. மேலும் உடல் முழுவதும் இருந்த வலியும் சேர்த்து அவளின் கோபத்தை உச்சிக்கு கொண்டு சென்றது. அவனிடம் நேராகவே சொல்கிறாள், நான் உனக்காக போதை மருந்தை கொண்டு வரவில்லை. ஒன்றிற்கும் உதவாத உன்னை போதையாக்கி நான் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை. கண்டவர் மீது கை வைப்பவள் இல்லை நான். என் போதை மருந்திற்கான பணத்தை கொடு. தவறான மனிதனுக்கு போதை மருந்தை அளித்து விட்டாளா? அவனின் கருப்பு விழிகள் வெறுப்பை கக்கின. ஆடையை சரிவர அணியாத அவளின் தோள்பட்டை வெளேரென்று கண்ணில் பட்டது. அதில் கண்ணிச் சிவந்திருந்த பாகங்களை அவன் பார்க்கையில் அவன் முகம் சுருங்கியது. நேற்றிரவின் சம்பவங்கள் அவனுக்கு நினைவில் ஓடிய போது மறுபடியும் தான் கிளர்ந்தெழுவதை உணர்ந்தான். தன் பார்வையை அவளிடமிருந்து தவிர்த்து மனதிற்குள் உருமினான்.
என்ன தைரியம் இவளுக்கு? போதை மருந்தை, அதிலும் அபாயம் மிகுந்த மருந்தை தனக்கு அளித்திருக்கிறாள். அவனின் கவனச்சிதறலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மாதவி அவனை கீழே தள்ளிவிட்டு திரும்பியும் பாராமல் அங்கிருந்து ஓடினாள். அவனின் முனகல் சத்தத்தை கேட்டதும், என்ன பார்க்கிறாய்? போய் உன்னையே நீ பார்த்துக்கொள் என மாதவி கத்தியதும், அவளை எப்படியும் பிடித்து விடுவது என அவள் கையை பிடிக்க போகையில் மறுபடியும் அவனுக்கு மிகவும் அசௌகரியம் விளைவிக்கும் வகையில் அவன் உறுப்பு கிளர்ந்தெழுந்தது. தன்னை தானே சபித்துக் கொண்டு தன் கிளர்ச்சியை அமைதிப்படுத்த முயன்றான். வெளியிலிருந்து ஏதோ சத்தம் வந்தது. அறைக்குள் வந்து கொண்டிருந்த சரவணன் அந்த அறையிலிருந்து கலைந்த ஆடைகளுடன் வேகமாக வெளியில் வந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சி உற்று, இவள் யார்? சாரின் அறையிலிருந்து வருகிறாள் என யோசித்து திறந்தவாய் மூடாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு நிதானித்து அறையினுள் வந்து சூர்யாவிடம், சார், உங்க அறை சௌகரியமாக இருக்கிறதா என்று கேட்டு வர சொன்னார் சின்ன எஜமான் நேற்றிரவு. ஆனால் நீங்கள் வந்ததும் உறங்கிவிட்டதால் உங்களை தொந்தரவு செய்யாமல் போய்விட்டார்கள் நம் ஆட்கள். உங்கள் உதவியாளர் பிரசிடென்ட்டிடம் உங்கள் சந்திப்பு குறித்து பேசிவிட்டார். பிரசிடென்ட் உங்களுக்காக பங்களாவில் காத்து இருக்கிறார். இப்பொழுது உங்கள் அறையிலிருந்து சென்ற பெண் என்று இழுத்தான். வாயை மூடு என அவனை கூரிய கண்களில் பார்த்து சொல்லிவிட்டு குளிக்க சென்றான். சரவணன், நமக்கு எதற்கு வம்பு? இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் நமக்கு எதற்கு வருகிறது என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு நின்றிருந்த நேரத்தில் சூர்யா தன் உடலில் ஏதோ ஒட்டக்கூடாத பொருள் ஒட்டியிருந்ததை போல் உணர்ந்து தோல் வழுவுண்டு விடும் அளவுக்கு தேய்த்து குளித்துக் கொண்டிருந்தான். எதேர்ச்சியாக தன் முகத்தை குளியலறை கண்ணாடியில் பார்த்து அதிர்ந்து நின்ற வேளையில் வெளியிலிருந்து சரவணன் குரல் கேட்டது. சார், மேடம் வந்திருக்காங்க உங்களை பார்க்க என அதை கேட்டதும் உறைந்து போய் நின்றான் சூர்யா. இந்த பாழை போன நேரத்துல அம்மா வர வேண்டும் தன்னை பார்க்க, இது நல்லதற்கில்லையே. தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டிருந்த அவன் அம்மா அவனின் கலைந்து கிடந்த படுக்கையையும் அதில் என்ன நடந்திருக்கும் என்பதையும் யூகிக்க முடிந்ததால் அதிர்ச்சியுற்று நின்றாள். கோலியல் துண்டை தன்மேல் போர்த்தி கொண்டு வெளியில் வந்தவன், அம்மா, நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்று எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று சொன்னான். ஆனால் அவளால் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? தன் ஆச்சரியத்தை மறைக்க இயலாமல், நான் என்ன கேட்க வேண்டும் உன்னை? எனக்கு தான் பட்டவர்த்தனமாக இரவு ஒரு பெண்ணுடன் இருந்திருக்கிறாய் என்று தெரிகிறதே என்றாள். அதற்கு அவன், நீங்கள் இதில் தலையிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கத்த, அந்த பெண்மணி, அதெப்படி நான் தலையிடாமல் இருக்க முடியும்? நீ அந்த பெண்ணை திருமணம் செய்தே தீர வேண்டும். ஒரு பெண்ணிடம் இப்படி நடந்து கொண்டு விட்டு அவளை ஏமாற்றுதல் எந்த விதத்திலும் சரியில்லை என்று பதிலுக்கு கத்துகிறாள். அவன் அம்மா இப்படித்தான் பேசுவாள் என்று அவனும் அறிந்தே வைத்திருந்தான். அம்மா, நான் அவளை திருமணம் செய்ய முடியாது. நான் பைத்தியமில்லை. அவள் யாரென்றே எனக்கு தெரியாது. அவள் பெயர் கூட எனக்கு தெரியாது. அவள் பெயர் மாதவி. அவள் லிங்கம் என்பவரின் இரண்டாவது மனைவியின் மகள். அவளுக்கு 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் உண்டு. அவள் வயது 23. அவள் அம்மா அவளின் சிறு வயதிலேயே இறந்து விட்டாள். இந்த பெண் லிங்கம் குடும்பத்தினருடன் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவளுக்கு ஆதரவாக அங்கு யாருமே இல்லை. அம்மா என்று கத்திய சூர்யாவிற்கு தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த பெண்ணின் நினைவு வர இன்னும் கோபம் அதிகமாயிற்று. நீ இன்னும் மாயாவியை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நீயும் அவளுடன் இத்தனை வருடங்களாக பழகி கொண்டிருக்கிறாய். இருந்தும் அவளிடம் உன்னால் நெருங்க முடியவில்லை. அவளுக்கும் உனக்கும் எந்த விதத்திலும் சரிப்பட்டு வராது. நீங்கள் இருவரும் சேர்வதற்கான சாத்தியமே இல்லை. போதும், நிறுத்துங்கள். ஆனால் அவன் அம்மா நிறுத்துவதாக இல்லை. சூர்யா, உனக்கே தெரியும், உன் உடலில் இருக்கும் கோளாறு உன்னால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தவே இயலாது. நம்மால் முடிந்தவரை எத்தனையோ மருத்துவம் பார்த்து விட்டோம். ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் தகுதி உன் உடலிலேயே இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. இருந்தாலும் நேற்று நீ ஒரு பெண்ணுடன் இருந்திருக்கிறாய். உனக்கு ஏற்றவள் இவளாகத்தான் இருக்க முடியும்